தங்க பிள்ளையே, நாளை நான் சொல்லுகின்ற இந்த ஒரு நபரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து நடக்க காத்து கொண்டிருக்கிறது. சொல்வதை தெளிவாக கேட்டு நாளை நிச்சயமாக என் பிள்ளை நீ உஷாராக இருந்துவிட வேண்டும். இந்த அப்பன் இப்படி ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் இத்தனை அவசரமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக இது என்னவென்று தெரிந்து கொண்டு அதிலிருந்து உன்னை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் ஒரே மனநிலையிலோடு இருப்பவர்கள் கிடையாது என்று சொல்லிவிட முடியாது. ஏன், உன்னையே நீ உதாரணமாக எடுத்து கொள்ளலாம். இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயத்தை எண்ணிப்பார். மற்றவர்கள் இந்த விஷயத்தை பேசினால் ஒரு நாளும் மன்னிக்க முடியாதவர்கள் அதே விஷயத்தை தான் செய்தால் மட்டும் நியாயப்படுத்துவார்கள். இப்படித்தான் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் சென்று கொண்டிருக்கின்றது, சென்று விட்டது. என் செல்ல பிள்ளையே, நீ வேதனைப்பட்டு கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த அப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்யும் பொழுது தான் இதை உனக்கு கிடைக்க விடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை காலமும் பல நல்ல விஷயங்கள் ஒன்றும் இல்லாததாக மாற தொடங்கிவிட்டது. எவ்வளவு இன்னல்களைத்தான் இந்த வாழ்க்கை தாங்கும் என்று நினைக்கின்றாய்? அளவிற்கு நீயும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்து மீண்டு வர முயற்சி செய்யும் பொழுதெல்லாம் மேலும் மேலும் உன் தலையில் இடியை இறைக்கும் போல கஷ்டங்கள் உனக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இவர்தான் யார் என்று இது நாள் வரையிலும் நீ அறியவில்லை. எதனால் நமக்கு மட்டும் ஏன் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் விடியலும் உனக்கு உதவி செய்ய வருவார்கள். ஒருவர் வருகிறார் என்று சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற உண்மையை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற இந்த நேரத்தை நீ சரியாக உனக்கானதாக மாற்றிவிட வேண்டும். கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்க எல்லோருக்கும் முன் வருவார்கள். ஒரே பொழுது அடுத்தவர்களுக்கு சந்தோஷத்தை கெடுக்க யாரும் நினைப்பதில்லை. எண்ணமும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அடுத்தவர்களின் சந்தோஷத்தை கண்டால் இவர்களின் வயிறு எரிச்சல்தான் வருகிறது. இப்பேற்பட்ட மனிதர்களை சுற்றி வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை நடக்க வேண்டும் என்று விதி இருக்கும் பொழுது அதை இவர்கள் தெரிந்து கொண்டு தடங்கல்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். அது எப்படி இவர்களுக்கு தெரியும்? எப்படி இவர்களால் தடங்கல்களை உருவாக்க முடியும் என்று யோசிக்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, என்னவென்று உன் அப்பன் உனக்கு தெளிவாக வெளிப்படையாக சொல்கின்றேன். சற்று கவனமாக என் குழந்தை, நீ தெய்வங்களை வழிபடுவதனால், எப்பொழுதும் தெய்வமே கதி என்று இருப்பதனால் இந்த தெய்வத்திடமிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ பெற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டாய் என்று உன்னோடு இருக்கின்ற இவருக்கு தெரிந்துவிட்டது. நீ செய்கின்ற பூஜைகளும் தெய்வத்தின் முன்னால் நிற்கின்ற உன்னுடைய நிலையையும் தெய்வம் எப்படி உன்னுடைய வேண்டுதலை செவி கொடுத்து கேட்டுவிடும் என்பதை இவர்கள் புரிந்து விட்டது. அதனால்தான் எப்படியாவது இதனை தடுத்து நிறுத்த வேண்டும். அவர்கள் செய்த முயற்சிகளில் ஒன்றுதான் இப்பொழுது நான் சொல்கின்ற இந்த விஷயம். அவர்கள் நடந்தது என்னவென்று உனக்கு தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இவர்களோடு நாம் பழகினோமே என்று நினைத்து வேதனைப்படுவாய். என் குழந்தையே, சில காலமாக உனக்குள் இருந்த எண்ணங்கள் எல்லாம் சற்று எதிர்மறையாக மாறத் தொடங்குகின்றது. பல நன்மைகள் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது கூட எப்பொழுதெல்லாம் உன்னுடைய எண்ணங்கள் எதிர்மறையாக மாறுவதற்கு என்ன காரணம் என்று நீ யோசிக்கின்றாய்? என் பிள்ளையே, ஒருவருடைய சேர்க்கையானது பழக்க வழக்கங்கள் யாரோடு இருக்கின்றதோ அவர்களின் வார்த்தைகள் தன்னுடைய மனதில் பதியும் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம் நல்லவர்களோடு நல்ல சிந்தனைகளோடு இருப்போம். அதனால் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கென்று என்ன நடக்க காத்து கொண்டிருக்கிறதோ அதை நிச்சயமாக எப்பொழுதுமே நடக்கும் என்பதை
நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலுமே அதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக விட வேண்டும். நல்ல நேரம் உனக்கு வரும்பொழுது நீ அப்பன் சொல்வதை எல்லாம் தெளிவாக கேட்பாய். ஆனால் இது போன்ற மனிதர்களிடத்தில் எப்பொழுதும் உன் பழக்கத்தை நீ துண்டித்து கொள்வது. ஆனால் இவர்களுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் எதிர்மறையான விஷயங்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறது என்று தெரிந்து விட்டது. மீண்டும் மீண்டும் அவர்களிடத்தில் எந்த வார்த்தைகளையும் அவர்கள் நினைத்ததை எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று எண்ணத்தில் இருக்கின்றார்கள். நாம் என்ன சொன்னாலும் இவர்கள் நம்புவார்கள் என்பதுதான் அவர்களினுடைய மிக பெரிய ஒரு எண்ணமாக இருக்கின்றது. அவர்களுக்கு இதுதான் உன் மீது இருக்கின்ற நம்பிக்கையும் கூட. என்ன சொன்னாலும் ஒருவரின் வார்த்தையை நம்பி அதை செய்வோம் என்றால் அவர்கள் முயற்சி உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது நீ இவரின் மீது உண்மை நம்பிக்கையும் அதிகரிக்க வைத்திருந்தாய் தான் எதிர்மறையான விளைவுகள் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மேலும் இந்த மனிதர்களை நம்பி எந்த பலனும் இல்லை என்பதை முதலில் புரிந்துகொள். என் குழந்தையே, நாளை நீ பேசுகின்ற வார்த்தைகளை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். உன்னோடு இருக்கின்றவர் எந்த விஷயத்தை நீ சொல்கின்றாயோ அதை பிடித்து கொண்டு உன்னை ஒரு பிரச்சனையில் மாட்டிவிட அவர்கள் தயாராக நின்று கொண்டிருக்கின்றார்கள். நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் அதனால்தான் அவர்கள் எப்படி இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னுடைய சந்தோஷங்களை மீண்டும் உன்னிடத்தில் கொடுக்க ஒரே நாளும் எந்த வகையிலும் உன்னோடு துணை நிற்பதில்லை. நீ நன்றாக யோசிப்பார். அதே நேரத்தில் மட்டுமல்லாமல் நாளைய விடியலில் உனக்கான ஆபத்தை நீயே இவர்களிடத்தில் இருந்து பெறுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றாய் என்பதை மறந்து விடாதே. எந்த விஷயத்தை நடத்தி கொடுக்க உன் அப்பன் நான் தயாராக இருக்கும் பொழுது இது போன்ற மனிதர்களினுடைய பழக்க வழக்கங்களால் உன் வாழ்க்கை உனக்கு கெடுகின்ற நல்ல விஷயத்தை கூட நீ பொறாமை சென்று விடக்கூடாது. எக்காரணம் கொண்டும் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க நீ அனுமதித்து விடக்கூடாது. நல்ல நேரம் வரும்பொழுது, நல்ல சூழ்நிலைகள் உனக்கு வரும்பொழுது என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனது யோசிக்கின்ற விஷயத்தை பொருத்துவதன் முயற்சிகளை செய்ய வேண்டும். உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை பொறுவதற்கு ஒரு நாளும் நீ முயற்சிகளை செய்யக்கூடாது என்பதை முதலில் கவனித்து கொள். இந்த அப்பன் உன்னோடு அதையெல்லாம் விட்டு விடாதே. உன்னை சுற்றி வருகின்றேன். இந்த விஷயங்களை பெறுவதற்கு முயற்சிகளை செய்ய வேண்டும். உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை பெறுவதற்கு ஒரு நாளும் நீ முயற்சி செய்யக்கூடாது என்பதனை முதலில் கவனத்தில் கொள். இந்த அப்பன் உன்னோடு இருந்து உனக்கான வெற்றியை உறுதி செய்யும் பொழுது நீ எக்காரணம் கொண்டும் அதையெல்லாம் விட்டு விடாதே. உன்னை சுற்றி வருகின்றவர்களுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் உன்னை காயப்படுத்துகிறது என்றால் சட்டென்று அவர்களை விட்டு ஒதுங்கிவிடு. நடக்கின்ற விஷயத்தில் நன்மைகளை கூட கெடுதலாக மாறிவிடக்கூடிய திறமைகளும் அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பாராத நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு தரும் பொழுது அதை தாண்டிவிட இவர்கள் நினைப்பது நாளைய விடியலில் உன் வாழ்க்கை நடக்கப் போகின்ற அது எண்ணங்களை தெளிவாக அத்தனை முயற்சிகளையும் எடுத்ததில் உனக்கான வெற்றி உன் கையில் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் கிடைக்கப் போகிறது. உனக்கான ஆசீர்வாதம் இந்த அப்பனிடத்தில் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.